வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். இயக்கங்களுக்கு எல்லாம் ஈர்ப்பு தத்துவம் மூலம், பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் என்று இந்த 2 கவிதை வரிகள் 1955 சாமிஜி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு பாடல் எடுத்துக்கோங்க. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அழிந்து மனித மனத்தை புண்ணாய் வருத்துவோர், இருள் நீங்கி இன்பமுறை என்பழக்கம் கூறுவேன், எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். அருள் நடன காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவுவிரிவாகிய மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெஞ்ஞானம் வளரும் உள்ளொளி என என்று சாமிஜி இந்த 8 வரி பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போங்க. பொதுவாக நாம் பஞ்சபூத நவகிரக தவத்தில் பஞ்சபூதங்களில் தவம் செய்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த பூமியையே எடுத்துக்கொள்வோங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து 9 கோடி மைல் தொலைவில் இருந்து சுற்றி கொண்டிருக்கு. அவருடைய பருமன்னு பார்த்திங்கன்னா 25,000 மைல் 25,000 மைல் சுற்றளவுடையது. அதனுடைய வேகம் 1041 மைல் வேகத்தில் அது சுற்றி கொண்டிருக்கு. சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் 16 லட்சம் மைல் ஒரு நாள் ஒன்றுக்கு சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. 365 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி மேல் பரப்பில் 28% நிலப்பரப்பு, 72% நீர், மாபெரும் கடலாக இருக்குது. புவியீர்ப்பு விசையால் அத்தனையும் ஈர்த்து பிடித்து கொண்டு இந்த பூமி காலம், வேகம், பருமன், தூரம் என்ற இந்த 4 அடிப்படையில் இறைநிலையின் இயக்க கணிப்பு 4 என்று சாமிஜி சொல்லுவாங்க. காலம், வேகம், பருமன், தூரம். அந்த 4 நிலைகளில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஈர்த்து பிடித்து கொண்டு 365 நாட்களுக்கு ஒரு சுற்று சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இது நாம் பஞ்சபூத நவகிரக தளத்தில் பார்க்குறோம். என்னென்னு சொல்கிறாங்க? பாசமும் பற்றும், பயத்துக்கெல்லாம் மூலம் என்று சொல்கிறாங்க. அதிகமாக நாம் நம்முடைய குழந்தைகள் மேலே ஒரு அன்பு செலுத்தலாம், தப்பு இல்லை. பாசத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆண்கள், மாணவர்கள், மாணவிகள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லட்சக்கணக்கில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் பல நாடுகளில் சென்று பணி செய்யக்கூடிய அளவுக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு அவங்க படித்து முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உலக நாடுகளில் 200-220 நாடுகளில் எங்கேயாவது நம்ம வாய்ப்பை தேடி போய் வேலை பார்க்க முடியும். ஆனால் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அவங்க ஏற்படுத்தாமல் தாய் தந்தை தன்னுடைய இல்லம், தன்னுடைய ஊர் என்ற அந்த அளவிலேயே அவங்க எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் இன்றைக்கு பெரும் வேலை வாய்ப்பு இழந்து தவிக்கிறாங்க. ஒரு உதாரணங்க, கோழி கிராமங்களில் அடைகாக்கும். அந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சு கோழி தயாராகிடுச்சுன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அழகால் கொட்டி அந்த குஞ்சை வெளியில் கொண்டு வரும். அந்த குஞ்சுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த தாய்க்கோழி அந்த குஞ்சுகளை காப்பாற்றும். ஏதாவது பருந்து வந்தாலோ தன்னுடைய ரெக்கைகள்லேயே அந்த குஞ்சுகளெல்லாம் மூடிட்டு அந்த பருந்தையே எதுக்கும், அந்த அளவுக்கு அதை காப்பாற்றும். அதே தாய்க்கோழி அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் சீச்சு எப்படி உணவு சாப்பிட்றதுங்கிறத எல்லாம் பழக்கி கொடுக்கும். அதே ஒரு கோழி, அது குஞ்சு கோழியில் ஒரு கோழி தன்னை தயார்படுத்திக்கிட்டு தாய்க்கோழி மாதிரியே அது காலை சீச்சு அது கொத்தி திங்க ஆரம்பிக்கும் போது அது தயாராகிடுச்சுன்னு தெரியும் போது இந்த தாய்க்கோழி தன்னுடைய அழகால் அந்த குஞ்சு கோழியினுடைய தலையில் ஒரு கொட்டு கொட்டும். அந்த மைக்ரோ செகண்ட்லேருந்து அந்த தாய்க்கோழி பக்கத்திலேயே அந்த குஞ்சு கோழி வராது, விலகி போயிடும். அதுபோல் நாம் அன்பு செலுத்தலாம், தப்பு இல்லைங்க.
பாசத்தை பற்றை வச்சு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது என்று சொல்லி, இயற்கை எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஈர்ப்பு தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்குதோ அதை உணர்ந்து நாம் வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.